வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்தி. இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உடன்படிக்கை நாளைய தினம் கைச்சாத்திடப்பட உள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தகவல். இலங்கைக்கு மேலும் $150 மில்லியன் நிதி உதவி வழங்க உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் சபை இணக்கம். யாழ்ப்பாணம் அனலைதீவு பிரதேச மக்கள் ஒன்றிணைந்து இன்று போராட்டம். பதுளை ஹப்புத்தளை தம்பேத்தனையில் குழந்தைகள் பராமரிப்பு இல்லம் பாதுகாப்பு அற்றதாக காணப்படுவதாக தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டம். மத்திய மலைநாட்டில் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரிப்பு. சீனாவின் தெற்கு பகுதியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 60 உயர்வு. தொடர்வது முதன்மைச் செய்திகள். அனுசரணை வழங்குவோர் மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உடன்படிக்கை நாளைய தினம் கைச்சாத்திடப்பட உள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இருதரப்பு கடன் மறுசீரமைப்புக்கு தொடர்பான உடன்படிக்கை நாளைய தினம் கைச்சாத்திடப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயத்தை அமைச்சரவைக்கு அறிவித்தார் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். அனுசரணை வழங்கியோர் மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. இலங்கைக்கு மேலும் $150 மில்லியன் நிதியுதவி வழங்க உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் சபை இணங்கியுள்ளது. இலங்கைக்கு மேலும் $150 மில்லியன் நிதி உதவி வழங்க உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் சபை இணங்கியுள்ளதாகவும் இலங்கையின் ஆரம்ப சுகாதார சேவை மேம்பாட்டிற்காக இந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாகவும் உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சுகாதாரத்துறை திறன் சிறப்பாக உள்ள போதிலும் வளரும் சுகாதார சவால்களுக்கு தயாராகும் வகையில் சக்திமயப்படுத்தப்பட வேண்டும் எனவும் இந்த நிதி உதவியின் மூலம் மக்கள் மயப்படுத்தியதும் உடன் செயலாற்றக்கூடியதுமான சுகாதார சேவையை முன்னோக்கி நகர்வை உறுதி செய்ய முடியும் என உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மக்களை தொடர்ந்து ஏமாற்றும் நடவடிக்கை இடம்பெறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடு வங்குரோத்தா இல்லையா என்பதை பாராளுமன்றமோ அல்லது ஜனாதிபதியோ தீர்மானிக்க முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 259வது கட்டமாக 11,77,000 ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் கொழும்பு கோமாகம பாதுக்க மாதுல்வாவ சோபித மகாவித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் ஜூன் 25 இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ඉමහත් හානියක් සිද්ධ වුණා. ඒ වගේම ඉහළ පොලී අනුපාතය නිසා රටේ ජනතාවට විශාල හානියක් සිදු වුණා. நட்பு வட்டார பெரும் செல்வந்தர்களை பாதுகாத்து ஓய்வூதிய நிதியங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி மீண்டும் ஒரு பொய்யை பட்டாசு கொளுத்தி வெற்றியாக கொண்டாடி நாட்டையும் நாட்டு மக்களையும் தொடர்ந்து ஏமாற்றும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர். இப்போது பட்டாசு கொளுத்தியும் மேளம் அடித்தும் நாட்டின் 220 லட்சம் மக்கள் மகிழக்கூடிய கதையை சொல்லப் போகிறோம் என தெரிவித்து வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், கொரோனா, கோவிட் பேரழிவு மற்றும் இலங்கையின் நிதி வங்குரோத்து ஆகிய 3 துயரங்கள் நடந்த போதிலும் சமீபத்திய காலங்களில் நல்ல செய்தி எதுவும் ஏற்படவில்லை. இதற்கு மத்தியில் சிலர் பட்டாசு கொளுத்த தயாராகி வருகின்றனர். வங்குரோத்து நிலையில் இருந்து மீள்வதே இதற்கு காரணம் என குறிப்பிடுகின்றனர். அண்மை காலமாக நாட்டின் பெரும்பான்மையான மக்களை பொய்களால் ஏமாற்றி வரும் நிலையில் இந்நாடு பெரும் துயருக்கு ஆளாகியது. இதன் காரணமாகவே ஒரு நாடாக நாம் இந்த பெரும் பேரிடரில் விழுந்திருக்கின்றோம். இந்த பட்டாசு கொளுத்த முயலும் சந்தர்ப்பம் உண்மையில் வங்குரோத்து நிலையில் இருந்து மீள்வதாலா அல்லது வேறு காரணத்தினாலா என்பது குறித்த உண்மை நாட்டுக்கு தெரிய வேண்டும். உள்நாட்டு வெளிநாட்டு கடன் சுமையிலும் வங்குரோத்து நிலையிலும் ஒரு நாடாக நாம் தவித்து வருகின்றோம். பெற்ற வருமானத்தில் இருந்து கடனை அடைக்க முடியாமல் கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையே வங்குரோத்து நிலை என்று அழைக்கின்றோம். சமூகத்தில் சிறு பிள்ளை முதல் பெரியோர் வரை ஏற்றுக்கொள்ளும் உண்மையாகும். இந்நேரத்தில் 220 லட்சம் மக்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ව්‍යවසායකින්ට වැඩ කරන ජනතාවට විශාල හානියක් වුණා. ඒ ඔක්කොටම අමතරව රටේ ජනතාවගේ කරපිට ඉහළ බදු බරක් පැටවුවා.
ඉතින් මේ ත්‍රිත්ව වේදනාව ලබා දීලා ඒ වගේම EPF එකේ ETF එකේ நீதிபதிகள் இருவரை சிறப்புரிமை குழுவுக்கு அழைத்து விசாரணை செய்ய வேண்டும் என அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை நீதிச் சேவைகள் சங்கத்தின் 2 நீதிபதிகளின் செயற்பாடுகள் குறித்து நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவுக்கு அழைத்து விசாரணை நடத்துமாறு சபாநாயகர் மஹிந்த யாப் அபிவர்த்தனவிடம் நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் சபாநாயகருக்கு இன்று அவர் கடித கோரிக்கை ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். தனது நாடாளுமன்ற உரையை விமர்சித்துள்ள நீதிபதிகள் இருவரும் 2016ஆம் ஆண்டு பிரதம நீதியரசர் பிறப்பித்த சுற்றறிக்கையை மீறியுள்ளதாகவும் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நீதிபதிகளின் தவறான செயற்பாடுகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விமர்சித்தமைக்காக தன் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நீதி சேவைகள் சங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை தொடர்பில் அதன் தலைவர் மற்றும் செயலாளர்களான நீதிபதிகள் இருவரையும் நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவுக்கு அழைத்து விசாரணை நடத்துமாறு அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை நீதித்துறை தொடர்பில் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கள் நீதிமன்றங்களில் சுயாதீனத்தன்மைக்கு சவால் விடுப்பதாக அமைந்துள்ளது என இலங்கை நீதி சேவைகள் சங்கம் நேற்று வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அனலிதீவில் மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் அனலிதீவு பிரதேச மக்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் கடற்றொழிலாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமது பிரதான போக்குவரத்து மார்க்கமான இறங்குதுறையில் கடல் அரிப்பால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் விரிவாக்கல் கருதி தாம் முன்னெடுக்கும் செயற்பாடுகளை தடுப்பதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து கடற்போக்குவரத்தை தடுத்து நிறுத்தி இன்று போராட்டத்தை நடத்தியுள்ளனர். இன்று காலை 6 மணி முதல் பகல் 11 மணி வரை இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அனலதீவு மக்கள் இறங்குதுறையின் பாதுகாப்பை மையமாக கொண்டு கடலரிப்பால் ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காக அனலதீவு ஐயனார் ஆலய புனரமைப்பு பணிகளின் போது அகற்றப்படும் இடிபாடுகளை அனலதீவு இறங்குதுறையின் கரையோர பகுதிகளில் கொட்டி வருகின்றனர். இவ்வாறு கொட்டப்படும் இடிபாடுகளினால் இறங்குதுறையின் இரு கரை பகுதியும் சற்று அகலமாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் கட்சியொன்றின் உறுப்பினர் ஒருவர் இது தொடர்பில் போலீசாரிடம் மாவட்ட செயலகம் மற்றும் கரையோரம் பேணல் மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ திணைக்களம் ஆகியவற்றில் குறித்த இடிபாடுகளால் கரையோர பகுதிக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவற்றை அகற்றுமாறும் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து இடிபாடுகளை அகற்றுமாறு கோவில் நிர்வாகத்திற்கு குறித்த திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கிணங்க கோவில் நிர்வாகத்தினர் இடிபாடுகளை அகற்றுவதற்கு தீர்மானித்தனர். அதனால் அனலதீவு மக்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து போக்குவரத்தை முடக்கி போராட்டத்தை முன்னெடுத்தனர். அதுடன் இறங்குதுறையின் பாதுகாப்பை உறுதி செய்து தருமாறும் கடற்றொழில் அமைச்சருக்குமான மகளிர் ஒன்றையும் அமைச்சின் பிரதிநிதிகளிடம் கையளித்தனர். அனலதீவு 4 பக்கமும் கடலாலே சூழப்பட்டது. இந்த தீவிலே படகு போக்குவரத்து மிக கஷ்டமாக செய்யப்பட்டு வருகின்றது. எங்களுடைய பாலத்திலே கடலரிப்புக்கு உள்ளாகி பாலம் மிகவும் இடிந்து போகிற நிலையிலே இருக்கிறது. எங்களை பொதுமக்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இந்த கல்லுகளை கொண்டு பறிச்சிட்டோம். அதை நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் கரையோர பாதுகாப்புக்கு திணைக்களத்துக்கு தாழ்ந்த மன்னிப்பை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களோட கோரிக்கை என்ன, இந்த மண் எக்காலத்தை கொண்டும் நாங்கள் போட்ட சிதைவுகள் திருப்பி அழுற அளவுக்கு சாதகமான முடிவு தான் வர வேண்டும். பாதகமான முடிவு வந்து அமைச்சராக இருந்தாலும் யாராக ஏற்கவே நாங்கள் மாட்டோம். இந்த மண்ணை நாங்கள் அள்ள விரும்ப மாட்டோம், எப்பவும் விரும்ப மாட்டோம். இங்க அனலதீவுல பொறுத்திருக்க வரைக்கும் ஐயனார் கோயில்கள் இடிப்பட்ட கல்லுகளை போட்டு பாலத்தை பெருசுபடுத்துவதாக போட்டப்பட்ட கல்லுகளை ஊர் மக்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நிலப்பாட்டுல இருக்கிறோம். இன்றைக்கு போராட்டத்தை முன் வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஐயனார் கோயில் வேலைப்பாடுகள் இப்ப ஒரு தற்காலிகமா 1 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் இந்த செயல்படையில என்றால் ஒவ்வொரு பிரச்சனைகள், அதாவது ஊர்ல இல்லாதாக்களும் தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையை கொடுத்த வண்ணம் இருக்கிறோம். இந்த பிரச்சனை வந்ததுக்கு முழு காரணம் ஐயனார் கோயில் வேலை திட்டத்தை நிப்பாட்டணும் என்ற ஒரு நபரின் முயற்சி தான். ஐயனார் கோயிலை ஒழுங்கா கட்டி புனர்ஸ்தாபன கும்பாபிஷேகம் 2 வருட காலத்துல நடைபெறும். இந்த கல்லு கொட்டுற விஷயம் பத்தி அங்க கொண்டு போயிட்டு புகார் கொடுத்தது ஊர் மக்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ஒரு தனிநபரிட ஒரு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இங்க செய்ய முடியாது. ஊர் மக்களோட விருப்பத்துக்கு தான் செய்யணும். மிக மிக விரைவில் இந்த பாலத்தை புனரமைக்கணும். இந்த ஐயனார் கோயில் புனர்ஸ்தாபன கும்பாபிஷேகம் நடக்கணும். கிளிநொச்சியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளிநொச்சி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். இன்று காலை 10 மணி அளவில் கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச விசாரணை தேவை, இழப்பீடுகள் வேண்டாம், எமக்கு பிள்ளைகள் வேண்டும் போன்ற கோஷங்களையும் பதாகைகளையும் ஏந்தியவாறு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர்.
பதுளை கபுத்தலை தம்பேத்தனையில் உள்ள குழந்தைகள் பராமரிப்பு இல்லம் பாதுகாப்பற்றதாக காணப்படுவதாக தெரிவித்து அப்பகுதி மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். பதுளை கபுத்தலை தம்பேத்தனையில் உள்ள குழந்தைகள் பராமரிப்பு இல்லம் அபாயகரமான இடத்தில் அமைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் அடிக்கடி வாகனங்கள் விபத்துக்குள்ளாவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் தமக்கு வேறு பகுதியில் குழந்தைகள் பராமரிப்பு இல்லத்தை அமைத்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தம்பேத்தனை எஸ்டேட்டில் நேற்றுலேருந்து ஒரு ஸ்டே கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறோம். காரணம் என்னென்னா, எங்களுக்கு சிறுவர் நிலையம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது ஒரு 15-20 வருஷமாக சிறுவர் நிலையம் இருக்குது. இருந்தும் கூட அது எங்களுக்கு பாதுகாப்பான இடத்துல அமையலை. அதனால் நாங்கள் ஒரு 30 வருஷம் காலமாக இந்த ஒரு எங்கூர் லேபர் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்குது. அந்த லேபர் குவார்ட்டர்ஸை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம் நிர்வாகத்துக்கிட்ட. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்டாஃப்ஸ் அங்கே போட்டுட்டு நான் அவர் ட்ரான்ஸ்ஃபராக போகிறதா இருந்தால் இன்றைக்கி நைட்டு அவருக்கு சாமான் எடுத்துகிட்டு அன்றைக்கி நைட்டே இன்னொருத்தவங்க நாங்கள் பால் காய்ச்சிருவாரு. அதனால் எங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாதனால பொதுவாக எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுனால நாங்கள் அந்த குவார்ட்டர்ஸில் எங்களுக்கு பாதுகாப்பு இடம் கூட அது லேபர் குவார்ட்டர்ஸ் தான். அதனால் அந்த இடத்துக்காக நாங்கள் கேட்டிருந்தோம். இங்கே முடிவு கிடைக்காதனால தேயிலை தொழிற்சாலைக்கு முன்னுக்கே பிள்ளைகளை நாங்கள் கொண்டா நிப்பாட்டணும் ஒரு டென்ட் ஒன்று அடிச்சிருக்கிறோம். அது இல்லாமல் தேயிலை தொழிற்சாலைக்கு முன்னுக்கே ஒரு கிரவுண்ட் ஒன்று அமைச்சிருக்கிறோம். இதுக்கான முடிவு வந்தன்னைக்கு இந்த போராட்டத்திலேருந்து வெளியே போக மாட்டோம். நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்கும். இது எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு தோட்ட தொழிலாளி அனைத்து ஏதாவது எங்கள் கம்பெனியில் உள்ள அவ்வளோ பேரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேற்று ஒரு விறகு லோரி வந்துச்சு எங்கள் ஃபேக்ட்ரிக்கு. அந்த விறகு லோரி பிரேக் இல்லாமல் இழுத்துக்கிட்டு போயிட்டு அந்த சிறுவர் நிலையத்துக்கு மேலே உழுவுறதுக்கு ஒரு அபாயமும் இருந்துச்சு. கல் வச்சு நாங்களாக போயிட்டு தான் ஆளுங்கள்லாம் சேர்ந்து போயிட்டு தான் நிப்பாட்டினோம். நாங்கள் என்ன செய்கிறோன்னா, எங்கள் பிள்ளைகளை இங்கே விட்டுட்டு ஒரு 400 கிலோமீட்டர் மாதிரி அங்கிட்டு தான் போயிட்டு வேலை செய்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. திருப்பி அங்கேருந்து வரும்போது எங்கள் பிள்ளை மூஞ்சி கூட பார்க்க கிடைக்காது எங்களுக்கு. அதனால தான் இந்த போராட்டத்தை நாங்கள் பண்ணுறோம். இன்னைக்கு காலையில் கூட எஸ்டேட் லோரி கொழுந்துக்கு போகிற லோரி கூட பிரேக் இல்லாமல் போயிட்டு துரமாறு கூட அவங்க வந்து பார்த்தாங்க. பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்கனால தான் அன்றைக்கி ஒரு விரவு லோரி, பெரிய லோரி விரவு லோரி பயங்கரமாக பள்ளத்தில் இழுத்துக்கிட்டு அந்த லோரி பாதிக்க அன்றைக்கி மட்டும் 40 பிள்ளைங்களுக்கு உயிர் இல்லாமல் போயிருக்கும். அதை நிர்வாகம் எந்த ஒரு இதுலேயும் உழைச்சி கொடுக்குற தொழிலாளிக்கு எந்த ஒரு இதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு பெரிய இடத்துல ஒரு பதில் கிடைக்கல. அதனால நாங்கள் தரமாட்டோன்னு இங்கேருந்து போன சிஇஓ டிரெக்டர் அதுக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்க மாட்டேங்கிறார். எத்தனை நாள் இந்த விஷயம் ஒரு 10-15 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 3 நாளாக நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கும். இவ்வளோ இருந்து எங்கள்கிட்ட கொழுந்து எடுக்கிறத மட்டும்தான் அவங்க எங்கள்கிட்ட இருந்து வருமானத்தை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. அது சொந்தமாக கொண்டாடுறாங்க முதலாளிமார். ஒருமைய வேலை திட்டத்தின் கீழ் அம்பாறை மாவட்டத்தில் 1654 பயனாளிகளுக்கு காணி உறுதி வழங்கப்பட்டுள்ளது. ஒருமைய வேலை திட்டத்தின் கீழ் ஜனாதிபதி தலைமையில் அம்பாறை மாவட்டத்தில் 1654 பயனாளிகளுக்கு காணி உறுதி வழங்கப்பட்டுள்ளது. மக்களின் காணி பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் நோக்குடன் தேசிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் 20 லட்சம் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கும் ஒருமைய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் அம்பாறை மாவட்டத்தில் 17 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த 20,000 பேரில் 1654 பயனாளிகளுக்கு காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வு இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அம்பாறை வீரசிங்கம் விளையாட்டு மன்றத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசாங்க பிரதிநிதிகள் மற்றும் உயர் அதிகாரிகளும் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, இன்று உங்கள் அனைவருக்கும் முழுமையான காணி உறுதி கிடைக்கும். இதை பாதுகாத்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பது உங்கள் பொறுப்பு. இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது ஏன் இந்த காணி உரிமையை வழங்குகிறீர்கள் என சிலர் கேள்வி எழுப்பினர். வெள்ளையர்கள் நிலத்தை கையகப்படுத்திய அதே சட்டத்தை பயன்படுத்தி இந்த காணி உரிமைகளை மக்களுக்கு வழங்குகிறோம். இது உங்களுக்கு உரித்தாகும். நாடளாவிய ரீதியில் 20 லட்சம் காணி உறுதிகளை வழங்க திட்டமிட்டுள்ளோம். இந்த நடவடிக்கைகளுக்காக நில அளவைகள் திணைக்களம் உள்ளிட்ட நிறுவனங்களின் பணியாளர்களை அதிகரிக்க தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் வெற்றி பெற அரசு அதிகாரிகள் கடுமையாக உழைத்து வருகின்றனர். இதற்கு பலரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் மக்களை பயமுறுத்தும் அதிகாரிகள் குழு பற்றிய தகவல்களும் கிடைத்துள்ளன. இந்த காணிகளை மீள அரசாங்கம் சுவீகரிக்க முடியும். அதனால் ஏன் இந்த காணி உறுதி பத்திரங்களை எடுக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பி வருவதாக தெரிய வந்துள்ளது. ஆனால் உங்களிடம் மீண்டும் ஒருமுறை அதிகாரி யாராவது கேள்வி கேட்டால் அந்த அதிகாரிகள் குறித்த தகவல்களை உங்கள் பிரதேச எம்பிக்கு அறிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
அதிகாரிகளை விசாரித்து உண்மையை என்னிடம் தெரிவிக்குமாறு எம்பிக்களிடம் கோருகிறேன். இதுபோன்று செயற்பட்டு இடையூறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்ளும் சில அதிகாரிகளால் தமது பணியை சிறப்பாக செய்யும் அதிகாரிகளுக்கு அவப்பெயர் ஏற்படுகிறது. இதை அனுமதிக்க முடியாது. அதுடன் மாவட்ட செயலகங்களுக்கும் பிரதேச செயலகங்களுக்கும் சென்று இந்த காணிகளை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் பற்றிய தகவல்களை கண்டறிந்து எமக்கு வழங்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர்களை கேட்டுக்கொள்கிறேன். இது குறித்து ஆளுநர்களை தெளிவுபடுத்தியுள்ளேன். நீங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த திட்டத்தை திறம்பட செய்ய முடியும். எனவே அனைவரும் இத்திட்டத்தில் முழுமையாக ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணி உரிமைகளை வழங்குவது மட்டும் போதுமானது அல்ல. காணி உரிமைகளை பெறும் விவசாயிகள் வருமான வழிகளும் அதிகரிக்கப்பட வேண்டும். அதனூடாக நாட்டில் விவசாய உற்பத்திகளை அதிகரிக்க முடியும். அதற்காக விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தை தொடங்கியுள்ளோம். அந்த திட்டத்தின் மூலம் அனைத்து பயிர்களுக்கும் தேவையான தொழில்நுட்ப உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் விவசாயிகள் தங்கள் உற்பத்தியை அதிகரிக்க தேவையான ஆதரவை பெறுவார்கள். எனவே கட்சி பேதமின்றி எதிர்வரும் 2 மாதங்களில் இந்த காணி உறுதி பத்திரங்கள் அனைத்தையும் மக்களுக்காக வழங்க இங்குள்ள அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் முன்னின்று செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தின் ஆசிரியர் வான்மை விருத்தி நிலையத்தின் ஏற்பாட்டில் ஆசிரியர் மாநாட்டின் 1வது கட்ட நிகழ்வு நடைபெற்றது. மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தின் ஆசிரியர் வான்மை விருத்தி நிலையத்தின் ஏற்பாட்டில் ஆசிரியர் மாநாட்டின் 1ஆம் கட்டம் நிகழ்வு காத்தான்குடியில் இன்று இடம்பெற்றது. அதிதிகளாக மட்டக்களப்பு மத்திய வலயத்தின் வலய கல்வி பணிப்பாளர் MM யவாத், அபிவிருத்தி பிரிவுக்கான பிரதி கல்வி பணிப்பாளர் DMS அகமட், மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தின் ஆசிரியர் வான்மை விருத்தி நிலையத்தின் முகாமையாளர் ரியாஸ், கல்வி அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்வில் தடை தாண்டல் செயலமர்வை பூர்த்தி செய்து 85 ஆசிரியர். மத்திய மலை நாட்டில் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. மத்திய மலை நாட்டில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. மத்திய மலை நாட்டில் தொடர்ச்சியாக மழையுடனான காலநிலை நிலவி வருகிறது. நுவரெலியா மாவட்டத்தில் நீரேந்தும் பிரதேசங்களில் பெய்து வரும் மழை காரணமாக ஹாசல்டி, மௌசாக்கலை, நவலட்சப்பான, பல்பிட்டிய, மேல்கொத்மலை உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டமும் கணிசமான அளவு உயர்ந்துள்ளன. சில நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் வான்பாயும் அளவினை எட்டியுள்ளது. நோட்டன் பிரிட்ஜ் பகுதியில் நேற்றிரவு 24ஆம் தேதி முதல் பெய்து வரும் கடும் மழை காரணமாக விமல சுரேந்திர நீர்த்தேக்கத்தின் அனைத்து வான்கதவுகளிலும் நீர் பாய்ந்து வருவதாக நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனால் நீர்த்தேக்கத்திற்கு கீழ் தாழ்நில பகுதிகளில் கழனிகங்கைக்கு அருகாமையில் இருப்பவர்களும் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை மற்றும் கடும் குளிர் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மழையுடன் பனிமூட்டம் காணப்படுவதாகவும் ஹட்டன் கொழும்பு மற்றும் ஹட்டன் நுவரெலியா வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாகவும் வாகனங்களை செலுத்துமாறு போக்குவரத்து போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மழை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியிலும் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியிலும் பல இடங்களில் மண் சரிவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் சில இடங்களில் மண் திரட்டுகளும் சரிந்து விழுந்துள்ளன. இதனால் இந்த வீதிகளில் பயணிப்பவர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என பாதுகாப்பு பிரிவினர் எச்சரித்துள்ளனர். இதேவேளை அடிக்கடி கடும் காற்று வீசுவதனால் மரங்களுக்கு சமீபமாக இருக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. ஹிங்குராகுட விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. ஹிங்குராங்குட விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது விமானப்படையினரால் முகாமைத்துவப்படுத்தப்பட்டு வரும் ஹிங்குராகுட விமான நிலையம் சர்வதேச சிவில் விமான சேவைகளின் தர நியமங்களுக்கு அமைய அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த விமான நிலையத்திற்கான பிரதான திட்டத்தை தயாரித்தல் மற்றும் அதற்குரிய ஏனைய பணிகளுக்காக இலங்கை விமானப்படை, இலங்கை சிவில் விமான சேவைகள் அதிகார சபை, வரையறுக்கப்பட்ட விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் பொது தனியார் கம்பெனி மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை
போன்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கூடிய குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவின் விதந்துரைகளுக்கு அமைய ஹிங்குராகுட விமான நிலையத்தை முழுமையான விமான நிலையமாக அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி மற்றும் துறைமுகங்கள், கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சரும் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கை யுனெஸ்கோ பங்காண்மையின் 75வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கை யுனெஸ்கோ பங்காண்மை இவ்வாண்டில் 75 வருடங்களை எட்டியுள்ளதுடன் அதற்காக ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடுவதற்காக இலங்கை யுனெஸ்கோ தேசிய ஆணைக்குழு, கல்வி அமைச்சு ஏற்புடைய ஏனைய அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களுடன் இணைந்து பல நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கை யுனெஸ்கோ 75வது ஆண்டு நிறைவு மற்றும் அடைவுகளை கொண்டாடுதல், யுனெஸ்கோவால் இலங்கையில் பட்டியல்படுத்தப்பட்டுள்ள மரபுரிமைகள் தொடர்பாக உள்நாட்டு மற்றும் சர்வதேச சமூகங்களை தெளிவூட்டுவதன் மூலம் சுற்றுலாத்துறையை ஊக்குவித்தல், இரு தரப்பினர்களுக்கிடையே நிலவுகின்ற புரிந்துணர்வை மேலும் மேம்படுத்தல் என்பவற்றை நோக்காக கொண்டே இடம்பெறவுள்ளது. அதற்கமைய 75வது ஆண்டு நிறைவு விழா எதிர்வரும் 16ஆம் தேதி அன்று தாமரை தடாக மண்டபத்தில் நடத்துவதற்காக கல்வி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்ஷ செயற்படுவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைவராக விஜயதாச ராஜபக்ஷ செயற்படுவதை தடுப்பதற்காக விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவை மேலும் நீடித்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. சுதந்திர கட்சியின் பொருளாளரும் அமைச்சருமான லசந்த அழகியவண்ணவினால் விஜயதாச ராஜபக்ஷ எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்போது வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய நீதிமன்றத்தினால் கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் வழக்கு எதிர்வரும் 9ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிபதி உத்தரவிட்டார். மக்களை ஏமாற்ற முயற்சித்தால் நாடு பேரழிவை சந்திக்கும் என திசாநாயக்க தெரிவித்துள்ளார். போலியான தரவுகள் மூலம் மக்களை ஏமாற்ற முயற்சித்தால் நாடு பேரழிவை சந்திக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் முழுமை பெறவில்லை. இந்நிலையிலேயே நாட்டுக்கு நற்செய்தியை அறிவிக்கப் போவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்தியா, சீனா, ஜப்பான் மற்றும் பாரிஸ் கிளப் ஆகியவற்றின் நிலைப்பாடு தொடர்பில் எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆக சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு நாடு வங்குரோத்து நிலைமையில் இருந்து மீண்டுவிட்டது என கூற முடியாது. நமது நாடு கடனை மீள செலுத்தவில்லை, செலுத்துவதற்கான பொறிமுறை தொடர்பில் அறிவிக்கப்படவும் இல்லை. அத்துடன் சர்வதேச தர நிர்ணய அமைப்புகளிடம் இருந்து சாதகமான பதில் இல்லாத நிலையும் காணப்படுகின்றது. இந்நிலையில் மக்களை ஏமாற்றுவதற்கு போலியான தரவுகளை சமர்ப்பிப்பதற்கு அரசாங்கம் தயாராகி வருகின்றது. அவ்வாறாயின் நாடு பேரழிவை சந்திக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. செய்திகள் தொடர்கின்றன. நாளைய தினம் சுகையின விடுமுறை போராட்டத்தில் அதிபர்களும் ஆசிரியர்களும் பங்கேற்போம் என இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. நாடளாவிய ரீதியில் நாளைய தினம் அதிபர், ஆசிரியர்கள் முன்னெடுக்க உள்ள சுகையின விடுமுறை போராட்டத்திற்கு ஒத்துழைக்குமாறு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. சங்கத்தின் நிர்வாக செயலாளர் சி சசிதரன் இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். நீண்டகாலமாக மாணவர்களின் நலன்களிலும் அவர்களின் கல்வியிலும் எத்தகைய பாதிப்புகளும் ஏற்படாத வகையில் எமது அதிபர்கள், ஆசிரியர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வரும் சேவைக்கு மதிப்பளித்து சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு நாளை இடம்பெறவுள்ள ஒரு நாள் பணி பகிஷ்கரிப்பில் அனைவரும் கலந்து கொள்வோம். இது ஒவ்வொரு அதிபர், ஆசிரியரினதும் தனிப்பட்ட நியாயமான கோரிக்கை. இதனை நாம் அனைவரும் ஒருமித்து ஒன்றுபட்டு அரசுக்கு எடுத்துரைப்போம் என இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்க நிர்வாக செயலாளர் சசிதரன் குறிப்பிட்டுள்ளார். சம்பள நிலுவையினை வலியுறுத்தி நாளைய தினம் அதிபர், ஆசிரியர்கள், ஆசிரிய ஆலோசகர் முன்னெடுக்கும் போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரையும் ஆதரவு வழங்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஊடக சந்திப்பு நேற்று மாலை மட்டு ஊடக அமையத்தில் நடைபெற்றது. இந்த ஊடக சந்திப்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் கிழக்கு மாகாண இணைப்பாளர் உதயரூபன் கலந்து கொண்டு கருத்துரை முன்வைத்தார். எதிர்வரும் 26ஆம் தேதி புதன்கிழமை
நாடளவிய ரீதியில் ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர்கள் இணைந்து சுயின போராட்டம் ஒன்றினை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் என்பதை சகல அதிபர்கள், ஆசிரியர் ஆலோசகர்கள் அனைவருக்கும் அறிய தருகின்றோம். கடந்த 12ஆம் தேதி எமது சம்பள நிலுவையினை வழங்குமாறு வலியுறுத்தி நாடு பூராகவும் உள்ள 100 வலயங்களில் நாம் எமது வெற்றிகரமான எமது கவனஈர்ப்பு போராட்டத்தினை மாணவர்களுடைய கல்வி பாதிப்படையாமல் 2 மணிக்கு பின் நாம் இந்த போராட்டத்தினை நடத்தியிருந்தோம். இதன் பின் கல்வி அமைச்சில் நடத்திய எங்களுடைய பேச்சுவார்த்தையின் போது அந்த பேச்சுவார்த்தையில் இந்த அரசு எமது சம்பள நிலுவையினை 3/2 பகுதியினை கொடுப்பதற்கு அடுத்த வரவு செலவு திட்டத்தில் தான் தீர்மானம் எடுப்பதாக கூறியதை அடுத்து இது தோல்வி அடைந்தது. எமது பேச்சுவார்த்தை அடுத்து நாடு பூராவும் இந்த சுயின போராட்டத்தை நாங்கள் சகல அதிபர்கள், ஆசிரியர்களுக்கு நாம் அழைப்பானை விடுத்திருக்கின்றோம். கடந்த 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் இலங்கை போக்குவரத்து சபை அதிக வருமானத்தை ஈட்டியுள்ளது. கடந்த 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் இலங்கை போக்குவரத்து சபை அதிக வருமானத்தை ஈட்டியுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் லலித் டி அஸ்வில் தெரிவித்துள்ளார். கடந்த 20ஆம் தேதி 20 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. கடந்த 21ஆம் தேதி 35.8 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. பொஷன் பூரணை தினத்தை முன்னிட்டு அனுராதபுரம் மற்றும் புலனறுவை பகுதிகளுக்கு நடத்தப்பட்ட விசேட பேருந்து சேவையின் மூலமே இந்த வருமானம் கிடைத்துள்ளது என இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் லலித் டி அல்விஸ் தெரிவித்துள்ளார். நாட்டை மீட்பதற்கு திருடர்களை கைது செய்ய வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். ආරක්ෂාව වෙනුවෙන් ඔවුන්ගේ සුරක්ෂාව වෙනුවෙන් ඒ හොරු ටික නඩත්තු කිරීම වෙනුවෙන් ரணில் விக்ரமசிங்க மஹத்யா பாத்கர். நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். ஒரு நாளைக்கு 3 வேளை உணவை உட்கொள்ள முடியாமல் மக்கள் பொருளாதார ரீதியாக பாதிப்படைந்துள்ளனர். கிழங்கு வகைகளை உட்கொண்டு மக்கள் உயிர் வாழ்கின்றனர். இந்நிலையில் மகிழ்ச்சி எங்கிருந்து வந்தது? ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் மாத்திரமே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொய்களை கூறி வருகிறார். ராஜபக்சர்களுக்கு ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் இருக்கிறார். ஆனால் அவரது பெயரை வெளியிட அஞ்சுகின்றனர். அதேவேளை அனுரகுமார திசாநாயக்கவை ரணில் விக்ரமசிங்கவே வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறார். நிலைமை எவ்வாறு இருக்கும்போது ஒன்றுபடும் மக்கள் சக்தியை தோற்க முடியாது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எவ்வாறான பணிகளை முன்னெடுத்து வருகிறார் என்பதை மக்கள் அறிவார்கள். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக சமுர்த்தி திணைக்களத்தின் 1வது காலாண்டுக்கான கூட்டம் இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் சமுர்த்தி திணைக்களத்தின் ஏற்பாட்டில் சமுர்த்தி திணைக்களத்தின் 1ஆம் காலாண்டுக்கான கூட்டம் இன்று இடம்பெற்றது. மாவட்ட சமுர்த்தி முகாமையாளர் கே பகீரதன் ஒழுங்கமைப்பில் மாவட்ட சமுர்த்தி திணைக்கள பணிப்பாளர் எஸ் ராஜ்பாபு தலைமையில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாவட்ட சிரேஷ்ட சமுர்த்தி முகாமையாளர் மனோகிதராஜ், மாவட்ட வங்கி விசேட சிரேஷ்ட முகாமையாளர் நிர்மலா தேவி கிரிதா ராஜா, மாவட்ட சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகர் சுதர்ஷினி பிரதீபன், சமுர்த்தி அபிவிருத்தி வங்கி முகாமையாளர் என பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மாவட்ட சமுர்த்தி திணைக்களத்தின் கடந்த கால செயல்பாடுகள் தொடர்பான மீளாய்வு மற்றும் 14 பிரதேச செயலாளர் பிரிவு மட்டத்தில் செயல்படுகின்ற சமுர்த்தி பிரதேச சமுதாய அடிப்படை அமைப்புகளின் தலைவர்களுக்கான விசேட அடையாள அட்டைகளும் வழங்கி வைக்கப்பட்டது. சாதாரண தரம் மற்றும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகளின் விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்காக வழங்கப்படும் கொடுப்பனவு அதிகரிக்கப்பட உள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் மற்றும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகளின் விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்காக வழங்கப்படும் கொடுப்பனவுகளை அதிகரிக்க உபக்குழுவின் பரிந்துரை கிடைத்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்துள்ள பரிந்துரைகள் அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும். கல்விக்கான அத்தியாவசிய பயிற்சி புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களின் விலையை 2022ஆம் ஆண்டை விட 2024ஆம் ஆண்டளவில் குறைந்த கல்வி அமைச்சு தலையிடும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நாட்டை வெறுப்பவர்கள் அதனை மீட்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார்.
ඒ යටතේ අපි ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලය දක්වා இந்த நாட்டை வெறுப்பவர்கள் அதனை மீட்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். பொருளாதார நெருக்கடியில் சிக்கி மீண்டும் வரிசை யுகத்தை காண வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியினர் உள்ளிட்டோர் எண்ணுகிறார்கள். ஆயினும் நாடு ஆபத்தான காலத்தை தாண்டியுள்ளது. இன்று நாடு முழுவதும் நெற்செய்தி என்ற சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இதனை பார்த்து பலரும் அஞ்சுகிறார்கள். நாட்டை நேசிக்காதவர்களே அவ்வாறு அச்சம் கொள்கிறார்கள். நாட்டுக்கு கெட்ட செய்தி வரும் என அவர்கள் காத்திருக்கின்றார்கள். இந்த நாட்டை வீழ்ச்சியடையாத தேசமாக மாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். සමහරලාට මොනරාගල ඉඳලා කොළඹ යනවා වගේ. ඉස්සර නම් මොනරාගල ඉඳලා කොළඹ යනවායි කියන්නේ මහා ලොකු දුරක්. யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் சுற்றுலா தகவல் மையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் சுற்றுலா தகவல் மையத்தை வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் இன்று திறந்து வைத்தார். யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் வெளியேறும் பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கான தகவல் தொடர்பு நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், சுற்றுலா பணியகத்தின் தலைவர், விமான நிலைய அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்தில் சுற்றுலா பயணிகள் இலகுவாக பயணிக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட விடயங்கள் அடங்கிய சுற்றுலா வழிகாட்டி கையேடுகளை தகவல் தொடர்பு நிலையத்தில் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். அதுடன் வடக்கு மாகாணத்தில் உற்பத்தி செய்யப்படும் கைவினைப் பொருட்களும் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. போதையற்ற எதிர்காலம் என்ற துணைப்பொருளில் மட்டக்களப்பு வாழைச்சேனையில் சிறுவர் விளையாட்டு விழா நடைபெற்றது. போதையற்ற எதிர்காலம் என்ற துணைப்பொருளிலான சிறுவர் விளையாட்டு விழா மட்டக்களப்பு வாழைச்சேனை பொது விளையாட்டு மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது. வாழைச்சேனை AOG தேவசபை போதகர் குலத்துங்க லக்ஷ்மணகாந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அதிதிகளாக தேவசபையின் கிழக்கு பிராந்திய தலைவர் போதகர் S. பாஸ்கரன், கோரளைப்பற்று வாழைச்சேனை, கோரளைப்பற்று வடக்கு வாகரை பிரதேச செயலகங்களின் சிறுவர் மேம்பாட்டு உத்தியோகஸ்தர்களான அழகுராஜா, ஹாசிம் ஆகியோருடன் கிராம சேவையாளர் வரதராஜன் மற்றும் ஓய்வு பெற்ற கோட்டக்கல்வி பணிப்பாளர் சின்னத்தம்பி ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறுவர் இல்லங்கள் அமைக்கப்பட்டு விளையாட்டு நிகழ்வுகள் நடைபெற்றன. நேற்றும் இன்றும் என 2 நாட்கள் நடைபெற்ற விளையாட்டு விழாவில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டன. தமிழ் பொது வேட்பாளரை தமிழ் மக்கள் விரும்பவில்லை என சுப்பையா ஆனந்தகுமார் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுவதை தமிழ் மக்கள் விரும்பவில்லை என பொருளாதார நெருக்கடிகளுக்கு தொழிற்சங்க ரீதியாக தீர்வு காணும் பொருட்டு ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழுவின் அங்கத்தவர் சுப்பையா ஆனந்தகுமார் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டார். சுப்பையா ஆனந்தகுமார் சமகால பொருளாதார நெருக்கடிகளுக்கு தொழிற்சங்க ரீதியாக தீர்வு காணும் 3 கொண்ட விசேஷ குழுவின் உறுப்பினர். அதாவது நேற்று ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக வவுனியாவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணின்னு சொல்லி ஒரு நேற்று ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ் வேட்பாளர் ஒருத்தர் விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வராரு. அப்போ நாங்கள் அதை சரியாக யூஸ் பண்ணாமல் 2005 நாங்கள் அதே தப்பை பண்ணி திருப்பியும் ஒரு தமிழ் வேட்பாளரை கொண்டு வந்து நாங்கள் எங்களால் ஜெயிக்க முடியுமா? இல்லை, திருப்பியும் ஒரு இனவாதம் தான். இப்போ வர்ற யார் எந்த ஜனாதிபதியுமே நீங்கள் இப்படி தனியாக ஒரு வேட்பாளரை கொண்டு வந்தீங்கன்னு என்ன நடக்கும்? அது தமிழ் மக்கள் அது விரும்பலை. தமிழ் மக்களோட ஆதரவும் எங்களோட சிறுபான்மை மக்களோட ஆதரவும் எங்களுக்கு இருக்குது. இந்த இடத்துல நாங்களும் இருக்கிறோம். ஐக்கிய தேசிய கட்சியில் கௌரவ ஜனாதிபதி இன்னும் 10 வருஷம் இருக்கிறது யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் சின்ன சின்ன சொற்ப விஷயங்களுக்காக வேண்டி நீங்கள் எல்லாம் தமிழ் வேட்பாளரை ஒரு ஜனாதிபதியை கொண்டு வரோம். நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? 2005 நடந்துச்சு, அதை நடக்க போகுது. திருப்பி யோசித்து சிந்தித்து செயல்படணும். நம்ம அரசியல் சுயநலத்துக்காக வேண்டி மக்களை, தமிழ் மக்களையாக இருக்கட்டும், முஸ்லீம் மக்களையாக இருக்கட்டும், சிறுபான்மை மக்களை ஏமாற்ற வேணாம். மக்கள் ஒரு முடிவில் தான் இருக்கிறாங்க. மக்கள் யாழ்ப்பாணம் செல்வச்சின்னதி ஆலயத்திலிருந்து கதிர்காமத்திற்கான பாத யாத்திரை இன்று காலை ஆரம்பமாகியுள்ளது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தால் வருடாந்தம் நடத்தப்படும் செல்வச்சின்னதி ஆலயத்தின் கதிர்காமத்திற்கான ஆன்மீக பாத யாத்திரை இன்று காலை யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு சந்நிதி முருகன் ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகியுள்ளது. சந்நிதி முருகன் ஆலயத்தின் விசேட பூஜைகள் இடம்பெற்று வேல் கையளிக்கப்பட்டு 9 மணியளவில் யாத்திரை ஆரம்பமானது. இதில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தலைமை காரியாலய நிர்வாக பணிப்பாளர் மாசில சமல் பெரேரா, வடக்கு மாகாண பணிப்பாளர் K. காமினி, கிளிநொச்சி பணிப்பாளர், யாழ்ப்பாண உதவி பணிப்பாளர் திருமதி வினோதினி, இளைஞர் சேவைகள் உத்தியோகஸ்தர்கள், பிரதேச இளைஞர்கள் சம்மேளனங்களின் உறுப்பினர்கள், நிர்வாகிகள், பருத்தத்துறை, கரவட்டி பிரதேச செயலக உத்தியோகஸ்தர்கள், தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
நாட்டின் மேற்கு கடற்பகுதியில் பெருமளவான போதைப் பொருட்களுடன் 6 பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். மேற்கு கடற்பகுதியில் 121 கடல் மைல் தூரத்தில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் பெருமளவான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவத்தில் 200 கிலோகிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. நீண்ட நாள் மீன்பிடி படகிலிருந்து குறித்த போதைப் பொருள் தொகுதி மீட்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளுக்கு நமது டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.